படையப்பாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லாக தட் இஸ் சிஜியிலேருந்து அதுலேருந்து எல்லாம் மாடர்னாக இன்றைக்கி என்னெல்லாம் வேணுமோ அது டால்பி அட்மாஸ், அப்புறம் ஃபிலிம் இது பிக்சர் இன்றைக்கி எல்லாம் மறுபடியும் எல்லாமே எல்லா ஒர்க்குமே புது படத்துக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணி படையப்பா வச்சுருக்கு. அது ப்ரொடியூசர் ரஜினி சார் தான். அவர் தான் டிசைட் பண்ணோம் எப்போ ரிலீஸ் பண்ணணுன்ட்டு. ஏற்கனவே முத்து கவிதாலயா பண்ணிட்டாங்க. அது 2 வருஷம் ஆச்சு. அது 25வது வருஷமும் நம்ம பண்ணாங்க. இது படையப்பாவும் 26 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 99 ஏப்ரலில் வந்தது. 27 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அதனால் அது வரலாம். நிறைய படங்கள் ரீரிலீஸுக்கு கேட்குறாங்க. என் படம் தெனாலி, நான் என் சொந்த படம், அது கேட்குறாங்க. அபய்ஷன்மிகி, தெனாலி, பஞ்சதந்திரம், தசாவதாரம் கேட்குறாங்க ரீரிலீஸு. அதுக்கப்புறம் வில்லன், வரலாறு, இந்த மாதிரி ஓடின படங்கள்லாம் இருக்குல்ல. நட்புக்காக சரத்குமாரோட ஒரு 10 படம் பண்ணியிருக்கோம். அந்த படங்கள் நாட்டாமை, பாட்டாளி, சேரன் பாண்டியன், இதெல்லாம் கூட ரீரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு கேப்பு பார்க்கணும். ஆனால் ஏன்னா ஒரு பாபுஷா அவர் ஜுவல்லரி இது மட்டும் இல்லை, துணிக்கு மட்டும் இல்லை, பட்டு மட்டும் இல்லை, அவங்க தேட்டர்ஸும் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக எப்போ ரீரிலீஸ் பண்ணோம், எது கேப்புன்ட்டு. அந்த மாதிரி கேப்பில் பார்த்து பண்ணால் ஓரளவுக்கு கலெக்ஷன் வரும், அந்த நம்பிக்கை இருக்குது. சொந்த படம் தெனாலியும் நானும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடித்தோடனே ரிலீஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. ஒரு 25 படம் மேலே என்னோடய வெற்றி படங்கள் இருக்குது. எல்லாமே ரீரிலீஸுக்கு கேட்குறாங்க. பட் எல்லாமே அட்டை மொத்தமாக கொண்டு வந்து போட முடியாது. ஏன்னா புது படங்கள் வர வேண்டியது இருக்குல்ல. ரீரிலீஸுன்றது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான். இப்போ ரஜினி ஃபேன்ஸு அப்படின்னா ரஜினி படங்கள், விஜய் ஃபேன்ஸுனால் விஜய் படங்கள், அஜித் ஃபேன்ஸ் வில்லன் வரலாறுலாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குன்னா அது ஃபேன்ஸே இல்லாமல் பொதுவாக நாட்டாமை, நட்புக்காக எல்லாம் எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படம். பட் அதெல்லாம் நிறைய டிவியில் பார்த்ததுனால ரீரிலீஸ் பண்ணும்போது தேட்டருக்கு கம்மியாக தான் வரும். நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் குறைச்சி நல்ல ஃபெசிலிட்டிஸோட தேட்டருக்கு கொடுத்தா கொஞ்சம் இப்போ கண்டிப்பாக பொழுதுபோக்காகவும் இருக்கும், டைமும் பாஸ் ஆகும் அப்படின்ற இதில் வருவாங்க. காமெடி பிக்சர்ஸுக்கெல்லாம் நிறைய பிஸ்ஸாலாம் பண்ணலாம் ரீரிலீஸு. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம்.